வணக்கம் சாய்ராம். இன்றைக்கி நம்ம சாயப்பாவுடைய அன்பு பற்றி பார்க்க போகிறோம். நாம் சாயப்பா மேலே அன்பு வச்சுட்டா சாயப்பா எப்படி நம்ம மேலே அன்பு காட்டுறாருன்ற சில கதைகளை சச்சரத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் சாய்ராம். ஒரு நாள் என்ன செய்வார் பாபா, குஷால் சந்த் அப்படின்றவர் ரொம்ப நாளாக பாபாவை பார்க்காம இருப்பார். பாபாவுக்கு குஷால் சந்த் மேலே ரொம்ப பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ என்ன செய்வார்னா, பாபா ஒருத்தரை கூப்பிட்டு குதிரை வண்டியை கொடுத்து, நீ போய் நான் கூப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு குஷால் சந்தை கூட்டிகிட்டு வா ஷிரடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்பி வைப்பார். அதே சமயத்தில் குஷால் சந்துக்கு பாபாவை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு அவர் எதிர்க்க கிளம்பி வருவார். இவர் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கும் குஷால் சந்த் எதிர்க்க வர்றதுக்கும் சரியாக இருக்கும். கேட்பார், எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்பார். குஷால் சந்த் அவரை பார்த்துட்டு, நான் உங்களை கூப்பிட தான் வரேன், நானும் ஷிரடிக்கு தான் வரேன். இப்போது குஷால் சந்த் பாபா கிட்ட காட்டினது வெறும் அன்பு மட்டும்தான் சாயிறேன். இப்போது அவர் முழுக்க முழுக்க பாபா மேலே அன்பு வச்சதுனால கொஞ்சம் இடைவெளி கிடைச்சதுமே வராமல் போனதுமே பாபாவுக்கு அவரை பார்க்கணுன்ற எண்ணம் தோணிடுச்சு. அப்போது நாம் அவர் மேலே அன்பு வச்சுட்டு அவரை பார்க்க நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா கூட அவர் நம்மளை பார்க்க வருவார். அதுக்கு தான் இந்த குஷால் சந்துக்கு பாபாவை பார்க்கணுன்ற எண்ணம் வந்ததுமே கிளம்பிட்டார். உடனே பாபாவுக்கும் குஷால் சந்தை பார்க்கணுன்ற எண்ணம் வந்ததுமே குதிரை வண்டியை வச்சு அனுப்பிச்சார். இந்த ஒரு தாத்தாயான்றவர் சாயிராம் பாய்ஜி அம்மாவுடைய மகன். எப்போவுமே பாபாவுக்கு அவர் தான் ஊர்வலம், பாபா ஊர்வலம் கிளம்புறதுக்கு முன்னாடி பாபாவை தாத்தையை தான் தயார் பண்ணுவார். ஆனால் பாபாவுக்கு கோபம் வராது சாயிராம். அப்படி வந்தாக்கா அவர் முன்னாடி யாராலையும் நிற்க முடியாது. பாருங்கள், இப்போ தாத்தாயக்கிட்ட ஒரு வாட்டி என்ன செய்வார், பாபா பயங்கரமாக கோவப்பட்டுடுவார். அவர் தாத்தாயோடைய முண்டாசெல்லாம் எடுத்து தூக்கி நெருப்பில் விசிறி அடித்து தாத்தாயை ஒரு வழி பண்ணிவிடுவார். யாருமே கிட்ட போக முடியாத அளவுக்கு ஆகிடும். அப்போது தாத்தா என்ன செய்வார், அமைதியாக பொறுமையாக நிற்பார். உடனே பாபாவுக்கு அந்த கோபம் குறைஞ்ச உடனே பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு ஒரு அழகான முண்டாஸ் வாங்கிட்டு தாத்தாயோட தலையில் வச்சு தாத்தாக்கிட்ட எப்போதும் போல் அன்பாக நான் எப்போதும் சகஜமாக எப்படி பேசுவாரோ அப்படி பேசுவார். இது எல்லாரையுமே பாபா அப்படி பண்ணுறதில்ல சாயிரம். அவருக்கு அதிக அன்பு உள்ள சில குறிப்பிட்ட ஆட்களை மட்டும்தான் பாபா அப்படி பண்ணுறது. ஏன்னா அவங்கக்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிறாரு. இப்போது தாத்தாயக்கிட்ட என்ன விதமான கர்மா வந்துச்சுன்னு தெரியல, அது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது உடனே அந்த கர்மாவை எடுக்கணுன்றதுக்காக தான், அந்த அன்பின் காரணமாக தான் தாத்தாயாவை அடிப்பார். அவடைய தாத்தாயா மீது எப்போவுமே பாபாவுக்கு பாசம் ரொம்ப அதிகம், அன்பு ரொம்ப அதிகம். ஏன்னா அது ரொம்ப செல்லமாக தாத்தாயாவை அவர் வளர்த்தார். இப்போது பாய்ஜி அம்மா தேடி தேடி பாய்ஜி அம்மா அளவு கடந்த அன்பு வச்சுருப்பாங்க பாபா மேலே. அவருக்கு கொடுக்காம அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேடி எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பாபா மேலே அன்பு வச்சதுனால பாய்ஜி அம்மா இறந்த பிறகு கூட தாத்தாயாவை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாரு. எனக்கு தேடி தேடி சாப்பாடு கொடுத்த அம்மாவுடைய பிள்ளை, நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அன்பு காட்டினார். சாயிராம், நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பாபா மீது அன்பு. நம்ம பாபா மீது அன்பு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பாபா என்ன செய்கிறாருங்கிறத பார்க்கணும். நம்ம பாபா சொல்கிறத கேட்கணும், அவர் என்ன செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கணுமானா உண்மையான அன்பாக இருக்கணும். இந்த பாய்ஜி அம்மா வச்ச அன்பு மாதிரி, தாத்தாயா வச்ச அன்பு மாதிரி, குஷால் சந்த் வச்ச அன்பு மாதிரி. ஒரு முறை ஹேமத் பந்த் என்ன செய்வார்னா, சாப்பிட்டுட்ருப்பார். நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டுட்ருப்பார். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருவார். அப்போது ஒரு கிண்ணம் மோர் கொடுப்பார் பாபா அவரை குடிக்க சொல்லி. அவர் சொல்லுவார், எனக்கு வேண்டாம் சாய் அப்படின்வார். இல்லை ஹேமத் பந்த், குடிங்க, மோர் நல்லா இருக்குது குடிங்கன்னுவார். அப்போது ஹேமத் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கா, சரி வேணா கொஞ்சமாக நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கும் பொழுது எல்லா மோரையும் குடிச்சிடுவார். அப்போது அப்பா என்ன சொல்லுவாருன்னா,
பின்னாடி இதை குடிக்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு. அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஹேமத் பந்த் இறந்து போக போகிறாரு, அப்போது இந்த வாய்ப்பு கிடைக்காது, அவர் கையால் கொடுத்து சாப்பிட்ற வாய்ப்பு கிடைக்காதுன்னு. அப்போ அந்த ஹேமத் பந்த் மேலே சாயப்பா எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காருங்க பாருங்கள் சாய்ராம். அப்பாவுடைய அன்பு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அதை ரொம்ப இலவசமாக நம்ம வாங்கிக்கலாம் சாய்ராம். அவருடைய கோயிலுக்கு போகும்பொழுது, சாயப்பா கோயிலுக்கு போகும்பொழுது அவர்கிட்ட சாதாரண நிலையில் பேசுங்க. அப்பா நீங்கள் என் கூட இருங்க, என்னோட பேசுங்க, என் குடும்பத்தாரை கவனிங்க, இது கலியுகம் நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க, அதனால் நீங்கள் எங்களோட வாழுங்கப்பா, எங்களோட இருங்கப்பா, எங்களோட வாங்கப்பா, நீங்கள் கூப்பிட 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 இதுதான் நீங்கள் அன்பு காட்டுறது அப்பா கிட்ட. கோயிலுக்கு போனோமா, பாபாவை சுத்தனோமா, நெய் தீபம் ஏற்றனோமா, பிரசாதம் சாப்பிட்டோமான்னு வரக்கூடாது சார். அப்பா கிட்ட 1 நிமிஷம் 2 நிமிஷமாவது உட்காந்து மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, மனசார கூப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கு. அப்போது கட்டாயம் மற்றவங்க சொல்கிற பேச்சையெல்லாம் காதில் வாங்கவே வாங்காதீங்க. அவர் வேறு நாட்டை சேர்ந்தவர், வேறு மொழியை தெரிஞ்சவர். அப்பாவுக்கு இனம், மொழி, மதம் 3ஐயும் கடந்தவர். அப்பேற்பட்ட நம்மளுடைய தகப்பனை மனசார ஏற்றுக்குங்க, அவருடைய அன்பை சம்பாதிங்க. இன்றைக்கி இந்த ஆடியோவை வீடியோவை ஏன் போடுறேன்னா, நான் அவருடைய அன்பை நிறைய சம்பாதிச்சேன் சாய்ராம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் எனக்கு கவலை இல்லாமல் இருப்பேன். போங்கப்பா, நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க. என்னுடைய தைரியமே அவர் தான், என்னுடைய பலமே அவர் தான், என்னுடைய வாழ்க்கையே அவர் தான், என் ஆத்மாவே அவர் தான். அதனால தான் சாய்ராம் இப்போது என்னுடைய வாழ்க்கை நடத்தி கூட்டிகிட்டு போகிறார். அவர் அழகாக என் கையை பிடிச்சி நடத்திட்டு போகிறாரு. எவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும், தீராத நோய் இருந்தாலும், குடும்பத்தில் கஷ்டம் இருந்தாலும், உங்களுக்கு போதுமான அளவுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டாலும், இந்த அன்பை சாயப்பா கிட்ட சம்பாதிச்சிக்கங்க. கட்டாயம் நீங்கள் அவர் மேலே நீங்கள் வைக்க வைக்க இந்த உலகத்தார் கொடுக்காத அன்பை அவர் கொடுப்பார் சாய்ராம். சாயப்பாவை மனசார ஏற்றுக்குங்க, குருவாக ஏற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அவரும் ஒருத்தன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி வாழ ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு போயிடும். ஜெய் சாய்ராம்.